அமெரிக்காவில் கடந்த 4 மாதங்களாக அதிர வைத்து வந்த தொழிலதிபர் எலான் மஸ்க் அரசு பணியிலிருந்து விலகியுள்ளார். அமெரிக்க அரசின் சிறப்பு பணியில் இருந்து எலான் மஸ்க் வெளியேறுவதாக அதிபரின் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. 130 நாள் பணிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து அவர் விலகுவதாக வெள்ளை மாளிகை அதிகாரி விளக்கமளித்துள்ளார். எனினும் அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். அமெரிக்க அரசில் சீர்திருத்தங்களை ஏற்படுத்த தனக்கு வாய்ப்பு வழங்கியதற்காக அதிபர் டிரம்புக்கு மஸ்க் நன்றி தெரிவித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதே நேரம் டிரம்பின் சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகளை மஸ்க் விமர்சித்துள்ளார். டிரம்பின் உள்நாட்டு செலவு அதிகரிப்பு முடிவு தனது நிர்வாக சீர்திருத்த துறை எடுத்த நடவடிக்கைகளுக்கு முரணாக அமைந்தது என குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக டிரம்ப் மஸ்க் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. முன்னதாக அதிபர் தேர்தலில் களமிறங்கிய டிரம்புக்கு பரப்புரைகளுக்கு உதவிய எலான் மஸ்க் $250 மில்லியன் பணத்தையும் நன்கொடையாக கொடுத்தார். டிரம்ப் அதிபரான பின் நிர்வாக சீர்திருத்த துறை ஏற்படுத்தப்பட்டு அதன் தற்காலிக தலைவராக மஸ்க் நியமிக்கப்பட்டார். அமெரிக்க அரசு துறைகளில் அவர் மிகப்பெரிய அளவில் ஆட்குறைப்பு செய்ததற்கு மிக கடுமையான எதிர்ப்புகள் எழுந்தன. டிரம்ப் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்ததுடன் மஸ்கின் நிறுவனங்கள் மீதும் தாக்குதல்கள் நடந்தன.